Jai Gurudev. What does the Gayatri curse? Master விவரமா சொல்றார். காயத்ரிக்கு 3 சாபம் இருக்கு. பிரம்ம சாபம், வசிஷ்ட சாபம், விஸ்வாமித்திர சாபம். சாபம் உத்தாரணம் ஆலனா மந்திரம் பலிக்காது. இத யோஜனை பண்ணேன். நாம நினைக்கிற சாபத்தை பத்தி இங்க பேசல. பிரம்மா சிருஷ்டி பண்ணும்போது காயத்ரி பண்ணினார், சிருஷ்டி பண்ணினார். வசிஷ்ட, விஸ்வாமித்திர எல்லாருமே காயத்ரி அனுகிரகம் அடைஞ்சவாதான். சாபத்திலிருந்து முக்தி பெறலைன்னா மந்திரம் பலிக்காது. ஒரு குழந்தை ஸ்விம்மிங் கத்துக்க போயிட்டு இருக்கு. அப்ப அவ அம்மா வந்து ஸ்விம்மிங்ல குளத்துல தண்ணி நிறைய இருக்கு, உனக்கு ஸ்விம்மிங் இது பயமா இருக்கு, எனக்கு நீ பயப்படுவ தண்ணியை பார்த்தா, அதுல ஆழம் நிறைய இருக்கும், நீ இறங்காத அப்படின்னு. அது கத்துக்கிறதுக்கு போக வேண்டாம், அதுல நீ தண்ணியில இறங்க வேண்டாங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை பாசிபிளும் சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு மனசுல தைரியம் இருக்காது, தண்ணியில இறங்காது. அத எப்ப பார்த்தாலும் அந்த தண்ணியை பார்க்கும்போது அவ அம்மா சொல்றதான் ஞாபகம் வரும். நீ வந்து ஒரு லோக கல்யாணத்துக்காக காயத்ரியை உபயோகிச்சுக்காம செல்ஃபிஷா உபயோகம் பண்ணினா நாசனம் கண்டிப்பா ஆகும். உதாரணத்துக்கு இரண்ய கசிபு, ராவணன், அவள்லாம். வால்மீகி போல விஸ்வாமித்திரர் போல இருக்கணும். நம்ம ரிஷி என்ன சொன்னாலும் அது நடக்கும். இது நடக்காது, இந்த காரியம் ரொம்ப கஷ்டம், அசம்பாவிதமா இருக்கிற இது கூட நடந்துரும். ரிஷிக்கு அவ்வளோ பவர். ராவணன் வந்து காயத்ரி சாதனா ரொம்ப வேணா பண்ணினவர் தான். அவர் தன்னலத்துக்காக உபயோகிச்சுட்டார். நாசனம் ஆனது நிச்சயம். அவர் லாஸ்ட் மினிட்ல கூட விட்டுருந்தாக்க, சீதைய ராமன்கிட்ட விட்டுருந்தாக்க, இன்னைக்கு நம்ம ராவணனை பத்தி தான் ரொம்ப பேசுவோம். ராம பானம் விட்ட உடனே ராவணன் வந்து ராமரோட பாதத்துல தான் சேர்ந்த. ரொம்ப அற்புதமான சாதகன். அவர்கிட்ட நிறைய சொல்லித்தரதுக்கு ஞானம் நிறைய இருக்கு, நீ போய் கத்துக்கோ அப்படின்னு ராமர் லட்சுமணனை அனுப்புறார். லட்சுமணன் போயிட்டு இருக்கும்போது ராமன் லட்சுமணனை கூப்பிட்டு, ஞானம் கத்துக்கிறதுனா பாதத்துக்கிட்ட நிக்கணும், நீ பாதத்துக்கிட்ட நின்று கத்துக்கோ அப்படின்னு சொல்ற. அதுதான் கரெக்ட் வே. அப்ப ராவணன் லட்சுமணனை பார்த்து, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், ராமன் ரொம்ப கிரேட் தான், அவர் வந்து நான் நல்ல வேலைய உடனே செய்யணும், நான் நல்ல வேலை செய்யறதுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆக்ரோஷம் வந்துடுத்து. எதுக்காக எனக்கு அப்படி வந்தது? என்ன அவர் மதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டேன். ஏன் அப்படி, எதுக்கு, அதெல்லாம் பத்தி நான் யோசனை பண்ணல. நல்ல வேலையை உடனே செஞ்சிருக்கணும். நான் கெட்ட வேலையை உடனே செஞ்சேன், நல்ல வேலையை போஸ்ட்போன் பண்ணிட்டேன். இப்ப நம்மள எல்லாரும் காயத்ரி எடுத்துக்குவா, தீட்சை எடுத்துக்குவா, தீட்சை எடுத்துட்டா நான் பண்ணுவேனா?
இதே மனசுல சஞ்சலம் சஞ்சலம், பண்ணுவேனா மாட்டேனா பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்னு. சினிமாவுக்கு போகணும்னா இந்த மாதிரி யாரும் நினைக்கிறது இல்லையே, உடனே போயிடுறல. நல்ல காரியம் பண்றதுக்கு மட்டும் தாமதம் பண்ற. தப்பு நீ எங்க பண்றங்கிறது உனக்கு புரியுதா? தீட்சை எடுத்துக்கோ. வேண்டாத ஆலோசனை எல்லாம் வருது பாருங்க, அதுதான் ராட்சச தன்மை. இதே சாபம். லோக கல்யாணத்துக்காக உபயோகிச்சுக்கோ, உன்னோட லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கோ. அது நீ சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறேன்னா அது தப்பு, அது நமக்கு சாபமாகும். பூமியை சொர்க்கமாக்கணும், மனுஷா எல்லாம் தேவதை ஆகணும் அப்படின்னு ஏன் நீ நினைக்கல? இந்த அற்புத சாதனை செய்யறதா நினைச்சுக்கோ, அப்ப உனக்கு பிரம்ம சாபம் இல்ல. ரெண்டாவது சாபம், காயத்ரி மந்திரம் சக்தி ரொம்ப பவர். மந்திர சக்தி காயத்ரி மந்திரம் செஞ்சவா ஏதாவது சொன்னாக்கா உடனே நடக்கும். தப்பா சொன்னா அது எதுவும் பலிக்காது. விசேஷமான வாக்கு மட்டுமே நடக்கும், அதுக்கு உபயோகிச்சுக்கோ. அவ எனக்கு கஷ்டம் கொடுத்தா அவளை நான் நாசனம் பண்றேன், இவாளுக்கு கெடுதல் பண்றேன் அப்படின்னு நினைக்காத. காயத்ரி அந்த பவர் அதுக்கு வேலை பண்ணாது. இதான் டிஃபால்ட் பர்மனன்ட் அப்படின்னு சொல்றது. காயத்ரியால நீ கெட்டது செய்ய முடியாது. ரிஷியும் நல்லதுதான் செஞ்சா, ரிஷி எப்போதும் கெட்டது பண்ணவே இல்லை. மன்னிக்கிற குணம் காயத்ரியால ரொம்ப கிடைக்கும். அதனால வசிஷ்ட சாபம், காயத்ரிய நீ நல்லதுக்கு உபயோகப்படுத்திக்கோ. காயத்ரி சக்தி வாய்ந்தது, அத பண்ணு. இதெல்லாம் புரிஞ்சதுனால பிரம்ம ரிஷியானார். மூணாவது விஸ்வாமித்திர சாபம். நம்ம பாரத தேசம் எங்கேயும் யாரையும் ஆக்கிரமிப்பு பண்ணல. எல்லா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி எல்லா இடத்துலயும் நம்மளோட ஆத்தியாத்மிக பீஜத்தை பாக்குறோம். அங்க இருக்கு. நம்ம அங்க போய் அவளோட ஹிருதயத்தை தான் ஜெயிச்சோம், தேசத்தை ஜெயிக்கல. மறுபடியும் அதே ஸ்திதி வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் காயத்ரி ஜபம் பண்ணணும். எல்லா குருவும் இதுதான் ஆசைப்படுறா. காயத்ரிய நம் ஜபத்தை எல்லாரும் மறந்ததுனாலதான் நம்ம இப்ப நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். எல்லாரும் காயத்ரி பண்ண ஆரம்பிச்சுட்டா பிரபஞ்சம் ஆனந்தமாயிடும். நான் காயத்ரி தீட்சை எடுத்துக்கிறேன், காயத்ரி ஜபம் பண்றேன், பிரபஞ்சத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும்,
அப்படின்னு நீ நீ மாறு, மற்றவா எல்லாரும் மாறுவா. தீட்சை எடுத்துட்டு தான் பண்ணணுமா? அப்படி கிடையாது. தீட்சை இல்லாமலும் பண்ணலாம், அப்பயும் பலன் உண்டு. யாரும் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நான் இது சிகரெட் பிடிக்கணும், அது எனக்கு நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்லுங்கோ, அப்ப யார் வந்து சொன்னாலும் இந்த பழக்கத்தை விடக்கூடாது, அது கண்டினியூவா இருக்கணும், அந்த மாதிரி முகூர்த்தம் பார்த்து சொன்னேன்னா நான் சிகரெட் பிடிக்கிறத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யாரும் போய் கேட்கலையே. ஆனா ஸ்பிரிச்சுவல்ல மட்டும் இன்னைக்கு நாள் நன்னா இல்லை, இன்னைக்கு கிழமை நன்னா இல்லை, இன்னைக்கு இது யோகம் நன்னா இல்லை அப்படின்னு சொல்றல, உடனே ஆரம்பி. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். மெயின் ஸ்விட்ச் காயத்ரி தான். ராமாயணம் ஃபுல்லா காயத்ரியோட விவரமா. அப்ப குருவோட லிங்க் ஆயிடும். குருவோட லிங்க் ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்லா நாலேஜும் வந்துடும், பூமி சொர்க்கமா ஆயிடும். गायत्री यज्ञोपविता, यज्ञोपविता. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, மாஸ்டர் சொல்ற ஒவ்வொருத்தரும் காயத்ரி ஒவ்வொரு விஷயத்திலையும், ஈச் அண்ட் எவ்வொரு விஷயத்திலையும் நான் என்னோட அனுபவத்தை சொல்ல முடியும். காயத்ரி இருந்தா எப்போதும் அபிவிருத்தி தான். யஜ்ஞோபவீத ஆதாரப்பட்டு இருக்கு. காயத்ரி யஜ்ஞோபவீத ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு பேசணும்னா ஒரு மொபைல் நம்பர் தர, அப்ப நம்பர் மூலமா உங்ககிட்ட பேசுறேனே, அப்ப நீயும் மொபைலும் ஒண்ணுதானே. லைஃப்ல காயத்ரி பிரவேசிக்கிறதுக்கு யஜ்ஞோபவீதம் நடந்து தீரணும். போட்டுட்டாலும் பண்ணலாம், போட்டுக்கலைனாலும் பண்ணலாம். யஜ்ஞோபவீதம் எதுக்கு அப்படின்னா, நிரந்தரமா நம்ம கவனத்துல வச்சுக்கிறதுக்கு, நம்ம மனசுல மானசீக ஸ்திதியை தரது. இப்ப ஒரு ஹஸ்பண்ட் எதையோ மறந்துடுவாராம் எப்ப பார்த்தாலும். அப்ப ஒய்ஃப் கையில ஒரு கயிறை கட்டி வச்சாலும், அப்ப அந்த கயிறை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அது போலதான் இந்த யஜ்ஞோபவீதம் நம்ம உடம்புல இருக்கும்போது காயத்ரி காயத்ரிங்கிறது அது மனசுல இருந்துட்டே இருக்கும். காயத்ரி மந்திரத்தை உபாசனை பண்ணி பண்ணி எப்ப அந்த மந்திரத்தோட அதிக சக்தியை இழுத்துக்க ஆரம்பிக்கிறியோ, அதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு தான் யஜ்ஞோபவீதம். நம்ம மனசுல உள்ளுக்குள்ள சின்ன சின்ன வேலை வந்து வேண்டாத வேலையெல்லாம் கூட இருக்கலாம், அது அவசியமே இருக்காது. இந்த காயத்ரி ஜபம் பண்றது யஜ்ஞோபவீதத்தினால நீ மனுஷனா மாறுவ. மந்திரத்தினால நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சக்திய வேஸ்ட் செஞ்சாக்க எத்தனை நாள் நம்ம ஜபம் பண்ணாலும் பலன் இருக்காது. மூன்று பதம், 3 தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். கிளப் ஒவ்வொரு 3 பதத்துக்கும் 3 சக்தி இருக்கு. சூப்பர் ஃபார்முலா. தத்து, பர்கோ, தியோ, ஒவ்வொன்றுத்துலயும் 3 சக்தி இருக்கு.
மொத்தம் 9 சக்தி. இதையே அஷ்ட சித்தி நவநிதி அப்படின்னு சொல்றா. தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். கேரக்டர் சொல்றா. யஜ்ஞோபவீதம் போட்டப்புறம் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணுங்கிறது தெரியணும். ஹவு டு டெவலப் எனர்ஜி, உன் லைஃப் பியூரிட்டி எப்போ எடுத்துக்கிறதுன்னு தெரியணும். திவ்ய திருஷ்டி கூட உனக்கு தெரியும். சத்குணம், நிர்மலத்துவம், விவேகம், பொறுமை, சேவா எல்லாம் வரும். இதெல்லாம் வந்துட்டுனா பணம் தானா வரும். இந்த குவாலிட்டிஸ் இருந்தா போறோம். பணம் எப்படி வருது, எப்ப வருது அது தெரியாது. யோக சூத்திரத்திலையும் இதுதான் சொல்லியிருக்கு. உன்னோட வாழ்க்கை யஜ்யமய ஜீவிதம் ஆயிடுறது. தியாக லைஃப் மட்டும் இல்ல, உன்னோடமே யஜ்யம் பறந்துருக்கு. யஜ்யம் செய்யறதுனால உங்ககிட்ட இருக்கிற உனக்கு தேவைப்பட்ட விருப்பங்களை நீ நிறைவேற்றிக்கலாம். இதுக்கு பேர் கற்ப விருட்சம்னு பேரு. நல்ல விதமா ஒரு இது உபயோகமா இருக்கிற விஷஸ் எல்லாம் இருக்கணும். நான் கண்ணாடி வீடு கட்டிக்கணும், அதுல யாருமே கல்லு போடக்கூடாது அப்படின்னா கல்லு போடாத இடத்துல நீ வீடு கட்டிக்கணும். அதனால விருப்பப்படுறத யோஜனை பண்ணி, இந்த விருப்பம் நமக்கு அவசியம் தானா, இந்த விஷ் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு ஆசைப்பட்டு காயத்ரி யஜ்யத்துல சொல்லு, அது நடக்கும். அது தியாகம். அதுக்கும் தியாகம் பண்ணணும். இப்ப சினிமாவுக்கு போகணும்னா 3 மணி நேரம் ஆகும். ரொம்ப தூரத்துல இருக்க தியேட்டர்ல தான் நல்ல படம் இருக்கு போகணும் அப்படின்னா, நீங்க அந்த தியேட்டருக்கு 2 மணி நேரம் தள்ளி இருந்தேன்னா தியேட்டர்ல 3 மணி நேரம் உட்காரணும், 2 மணி நேரம் டிராவலிங், 5 மணி நேரம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா கூட போறாது, டிக்கெட் வாங்கணும், தனம் செலவு பண்ணணும். சில தியேட்டர்லாம் மூட்டை பூச்சி கடிக்கும். நீ அதுக்கும் தயாரா இருக்கணும், மூட்டை பூச்சி கடிக்கிறதுக்கும். ஒரு டைம் நீ சினிமாவுக்கு செலவு பண்ணல, உன் ஃப்ரெண்டு செலவு பண்ண, அதுவும் ஓகே. அதாவது நீ சினிமா போகணுன்னா நேரத்தை, பணம் எல்லாமே தியாகம் பண்ணணும். நேரத்தையும் பணத்தையும் கேர்ஃபுல்லா உபயோகிக்கிறவா காயத்ரி சாதகனா தான் இருப்பா. பணத்தையும் நேரத்தையும் நன்னா உபயோகிச்சுக்கிறவா அவ லைஃப்ல சீக்கிரமே முன்னுக்கும் வர முடியும். காயத்ரி இது யஜ்ஞோபவீதம் ஒரு விசேஷமான சூழ்நிலை, விசேஷமான கர்ம கண்டத்துல விசேஷமான அந்த மந்திர உச்சாரத்தோட அந்த இது பண்டிட் எல்லாம் உபதேசம் பண்ணி நமக்கு உபதேசம் பண்றா. அப்ப விசேஷமான ஜன சமுதாயத்திலையும் நடக்கிறது. அதனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பவர் கிடைக்கிறது. இத நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணி அந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கிறது. அப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு வெளியில இருந்து வாழலாம கல்யாணத்துக்கு வருவா. ஆனா அந்த கல்யாணம் அந்த இது திருமங்கல தாரணம் ஆகி
அந்த இது ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆயிட்டா அவ பக்கத்துல யாரு எல்லாம் வந்தாலோ அவெல்லாம் பந்துக்கள் ஆயிடுறா. பந்துக்கள்னா ஆத்ம பந்து ஆயிடுறா. அக்னி முன்னாடி இது நடக்கிறது. அந்த பந்துங்கிறது இன்னைக்கு நாளைக்கு இல்லை, லைஃப் லாங் பிரபஞ்சம் முழுக்க இதே பந்து. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. கல்யாணம் ஆயிட்டா அவெல்லாம் ஒரு ஆத்ம பந்துக்களா ஆயிடுறா. அது பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் ஆயிடுறது. அப்ப நிறைய நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தி மனுஷா நம்மளோட பழகிடுறா. தீட்சை எடுத்துட்டா கண்டிப்பா ஜபம் பண்ணுவ. யஜ்ஞோபவீதம் பண்ணி ஜபம் பண்ணி பண்ணல அப்படின்னா ஒண்ணு உன்னோட மானசீக ஸ்திதி சரியா இல்லை, இல்ல யஜ்ஞோபவீதம் பண்ணி வச்சவர் பவர் போறல. அக்னி சாட்சி முன்னாடி எடுத்துருக்குது. நம்மளுமே ஜபம் பண்ணும்போது தீபம் ஏத்துறோம், கலசத்துல ஜலம் வைக்கிறோம். இதெல்லாம் பிரகிருதி சக்தி. பூஜை உபாசனை இதை தெரிஞ்சுக்கோ. யஜ்யத்து மூலம், அதாவது அக்னி மூலம் பிரகிருதி உள்ள சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம். ஜெய் குருதேவ்.